ஹீரோயின் ஹீரோவுக்காக வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு கிஃப்ட் ஒண்ணு ரெடி பண்றாங்க. சாக்லேட் கேக்லயே ரொம்பவே குட்டி வீடு மாதிரி அழகா செய்றாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்டு விடிய விடிய முழிச்சிருந்து செய்றாங்க. கடைசி செஞ்சு முடிச்சுட்டு அத அழகா பேக் பண்ணிட்டு தூங்க போயிடுறாங்க. நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்ததுனால காலையில ரொம்ப நேரம் தூங்கிடுறாங்க. இப்ப அவசர அவசரமா கிளம்பி அவங்க ரெடி பண்ணி வச்சிருந்த கிஃப்ட்டையும் எடுத்துட்டு டாக்ஸில போறாங்க. அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒரே ஸ்கூல்ல தான் டீச்சரா ஒர்க் பண்ணுவாங்க. பாய் ஃப்ரெண்ட் எதுக்காக லேட்டா வந்தீங்கன்னு கேட்டதுக்கு அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த கிஃப்ட்ட மறந்து டாக்ஸிலேயே வச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்ப அந்த கிஃப்ட்ட தான் தேடி போயிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினோட பேக் ஸ்கூல்ல இருக்கும். அதுல அழகா அவங்க கிஃப்ட்டுக்காக எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கங்கிற பேப்பர் இருக்கும். அந்த பிளான பார்த்து இவரே அந்த கேக் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாரு. அப்புறம் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நீங்க தொலைச்ச கிஃப்ட் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு அப்புறமா டாக்ஸில ஏறினவங்க உங்க அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க உடனே நான் சொல்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இங்க வந்து கிஃப்ட்டை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க அந்த கேக்ல ஒயிட் சாக்லேட் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனா இங்க எல்லாமே ப்ரௌனா இருக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கான்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.